எந்த ஒரு நிறுவனமும் என்னுடைய பேரில் ஒரு முறை தான் பணம் கட்டும். இன்னைக்கு இருக்கிறது வந்து $1500. இப்போ இருக்கிற நடைமுறை $1000 தான். சப்போஸ் பிரீமியம் ப்ராசஸ்னால் எக்ஸ்ட்ரா பணம் கட்டணும். $1000 முதல் $4000 வரைக்கும் இருக்குது. இந்த ப்ராசஸில் அவங்க உள்ளே வராங்க. விசா அப்ளை பண்ணி அந்த லாட்டரி சிஸ்டம் செலக்ட் ஆகி உள்ளே வராங்க. இந்த H1B விசா என்பது நம்ம திரும்ப என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் ஐடி செக்டர் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. ஸ்கில்டு லேபரில் ஒரு டாக்டரும் உள்ளே வரலாம், ஒரு ஹெல்த் கேரும் உள்ளே வரலாம், ஒரு மெக்கானிக்கும் உள்ளே வரலாம், ஒரு சிவில் இன்ஜினியரும் உள்ளே வரலாம். இதோட ஒயிட் காலர் ஜாப்னு நம்ம சொல்லலாம். 100%. அந்த மாதிரி மக்கள் உள்ளே வரும்போது ஒரு அமெரிக்க நிறுவனம் உன்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு பிடிச்சிருக்கு, உன்னுடைய அனுபவம் பிடிச்சிருக்கு, 12வது படித்து முடித்து 4 ஆண்டுகள் நீங்கள் படிச்சிருக்கணுங்கிறான். 4 ஆண்டுகள் இளங்கலையும் முதலும் சேர்த்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஆனால் குறைஞ்ச 4 ஆண்டுகள் படிச்சிக்கணும். இப்போ 16 வருஷம் ஸ்டடீஸ் இருந்தால் தான் உங்களை லீகலாக அழைச்சிக்க முடியும். அதன் பேரில் 1990ஆம் ஆண்டு புஷ் காலத்தில் தான் இந்த H1B விசா என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் 65,000 விசாக்கள் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் எம்எஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, எம்எஸ்னா மாஸ்டர்ஸ், எம்பிஏவோ எம்டெக்கோ எம்இஓ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 20,000 85,000 விசாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு அமெரிக்காவில். நீங்க போன காலகட்டமும் அதே காலகட்டமா? நான் போன காலகட்டங்கள் வந்து கிளின்டன் காலகட்டங்கள். அதுக்கு அடுத்து கிளின்டன் பதவி முடிஞ்சு அடுத்த காலகட்டங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன காலங்களில் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. நான் 16 ஆண்டுகள் படிச்சிருந்தேன். இளங்கலை கணிதம் படிச்சிருந்தேன், முதுகலை கணினித்துறை படிச்சிருந்தேன். அங்கே விண்ணப்பிக்கும் போது